அன்பான தேவ ஜனங்கள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பிசாசை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வாசிக்கிறேன் மறுபடியுமாய். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியா ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முதல் 3 ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து தியானித்தோம். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை நாம் எளிமையான விதத்தில் விளங்கி கொள்வதற்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? எங்கள் எபேசியர் 6 இதை பவுல் எழுதுகிறார். அவர் வாழ்ந்த நாட்களில் ரோமர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போது ஒரு ரோம போர் வீரன் அணிந்திருக்கும் அந்த இராணுவ சீருடை, அதை வைத்து ஆவிக்குரிய ரீதியிலே அதை ஒப்பிட்டு இப்போ நமக்கு தரப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை எங்கே ஆவியானவர் பவுல் மூலம் என்ன செய்கிறார்? விளக்குகிறார். அப்போ ஒரு ரோம போர் வீரனுடைய சீருடையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னவென்றால் அவன் அணிந்திருக்கும் அந்த பெல்ட், கச்சை. பாருங்க, நமக்கே தெரியும். ஒரு நாம் ஆடையை அணிந்திருக்கிறோம், அதை உறுதியாய் நம்முடைய சரீரத்திலே அது இருக்கும்படிக்கு என்ன பண்ணுகிறோம்? நாம் ஒரு பெல்ட்டை அணிந்து கொள்கிறோம். அது நாம் அந்த நம்முடைய ஆடை உறுதியாய் சரீரத்திலே இருந்து அதன் மூலம் நாம் நம்முடைய வேலைகளை எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் செய்வதற்கு அந்த பெல்ட் நமக்கு மிக உதவியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தின் சத்தியம், தேவனுடைய வார்த்தையின் மொத்த அந்த போதனை, அந்த தேவனோட வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற, வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய ரட்சிப்பு கிடைத்த அந்த சத்தியங்கள் எல்லாமே என்னது முக்கியமானதாக இருக்கிறது. இப்போ இவைகளெல்லாம் எப்படி இருக்குதான்? ஒரு பெல்ட்டை போல் இருக்கிறதா. ஒரு போர் வீரன் சரீரப்பிரகாரமாக அதை அணிந்து கொள்வான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் பெல்ட் என்ன பண்ணு, உன்னுடைய மனதின் அறையில் என்ன செய்ய கட்டிக்கொள் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்கள் கேட்கிற அந்த வேதத்தின் சத்தியங்களை மனதில் என்ன செய்யுங்க, ஆழமாக பதியுங்கன்னு சொல்கிறார். மனதின் எண்ணங்கள் அது நல்லா வேறுன்றட்டும் அப்படிங்கிறார். ஏன்? அது மனதிலே நன்றாய் பதிந்திருக்கும்போது பிசாசு நம்முடைய மனசில் அவரோட பொய்களை விதைக்க முயற்சிக்கும் போது நாம் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருந்து விழித்திருந்து அந்த பொய்களை மேற்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. அப்போது முதலாவது சத்தியம் என்னும் பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நீதி என்னும் மார்க்கவசம். இது எதை பற்றியது? இப்போ நாம் கேட்ட இந்த வேதத்தின் சத்தியங்களை மனதில் என்ன செய்தாச்சு? பதிச்சாச்சு.
தொடர்ந்து அந்த வசனத்தை தியானிக்க இப்போ அது அந்த வசனங்கள் என்ன செய்யுது, இருதயத்தில் என்ன செய்யுது, விதைக்கப்படுகிறது. இப்போது அந்த இருதயத்தில் அந்த வேதத்தின் சத்தியங்கள் விதைக்காதபடிக்கு பிசாசு என்ன செய்கிறான், அந்த இருதயத்தில் விதைக்கப்படுற வசனத்தை எப்படியே இருதயத்திலேருந்து எடுத்து போடும்படி என்ன பண்ணுறான். அவன் வேதம் வெளிப்படுத்தல் 12:10 அவனை குறித்து சொல்லும்போது, அவன் இரவும் பகலும் நம்மை குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பிசாசின் சுபாவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பிசாசு என்ன பண்ணுறான், அதனால தான் தேவனோட வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பதிந்து விடக்கூடாது என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் குற்ற உணர்வு, நம்ம தகுதி இல்லாதவர்கள் என்ற உணர்வு, தேவன் ஒன்றெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வார், நீ இப்படிலாம் பாவம் பண்ணியிருக்கே இப்படி சொல்லி நம்முடைய கடந்த கால பாவத்தின் நினைவுகள் இதெல்லாம் கொண்டு வந்து நம்மளை பார்த்திங்கன்னா உள்ளத்தில் குற்ற உணர்வுலாம் நிரப்பி எப்படியா நம்ம அந்த தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை இருதயத்தில் விதைக்கிறத தடுப்பதற்கு பல முயற்சிகளை பண்ணுறான். அதனால தான் பாருங்கள், ஒரு ரோம போர் வீரனுடைய அடுத்த முக்கியமான இது என்னென்னா மார்க்கவசம். அது எதிரியினுடைய அம்புகள்லேருந்து அவனுடைய இருதயத்தை அதே போல தான் இந்த நீதிமான் என்னும் சத்தியம் நம்முடைய இருதயத்தை பிசாசினுடைய அந்த குற்றப்படுத்துகிற எண்ணங்களிலிருந்து நம்ம என்ன செய்கிறது, பாதுகாத்து தேவனுடைய வசனத்தின் சக்தி இருதயத்தில் பாதுகாப்பாய் விதைப்பதற்கு அது என்ன செய்து வழிவகுக்கிறது. அடுத்தது பார்த்தோம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஷூ, அதை நாம் தொடுத்து கொள்ள வேண்டும், கால்களிலே தொடுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் இங்கே வேதம் சொல்லுகிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ரோம போர் வீரனுக்கு அவன் அணிந்திருக்கும் அந்த காலணி, அந்த ஷூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டுக்கு இந்திய போர் வீரர்கள் பாருங்கள், அவங்க போர்க்களத்தில் நடந்து போகும்போது பல்வேறு தரைப்பகுதியில் நடந்து போவாங்க. தரையில் பல்வேறு இடரல்கள் இருக்கும். அப்போது அதெல்லாம் அவர்களை பாதிக்காதபடிக்கு அந்த ஷூ அவர்களை என்ன செய்து பாதுகாக்குது. அதே போல தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே இருக்கும் பல்வேறு உபத்திரம், துன்பம், பிரச்சனை இவைகள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழுகிறோம். பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழுகிறோம். இவைகள் நடுவிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்கும் போது எப்படியாவது அதாவது ஆண்டவரை விட்டு பின்வாங்கும்படி மிகவும் சோதிக்கப்படும் போது, அப்படிப்பட்ட சோதனையான நாட்களெல்லாம் பின்வாங்காமல் கர்த்தருக்குள் உறுதியாய் நிலைத்திருந்து தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையிலே நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய அந்த ஆயத்தத்தை என்ன பண்ணு, ஷூவை போல் அணிந்து கொள் அப்படிங்கிறார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சமாதானத்தின் சுவிசேஷனா என்னது, இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வேதம் சொல்லுறாங்க, நாம் தேவனுக்கு சத்துருவாக இருந்தோம், நாம் தேவனை பகைக்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதின் மூலம் இப்பொழுது நாம் மனம் திரும்பி இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய நண்பர்களாய், தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாய், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இப்படி தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு உண்டாகிவிட்டது. நம் தேவனோட பிள்ளைகளாக இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட சத்தியத்தில் நம்ம என்ன செய்யணுமா, வேறொன்றி எப்படி ஒரு ஷூ வந்து நம்ம வெளியே நடந்து போவதற்காக பயன்படுத்துவோமோ, அதே போல் தேவன் நம் பட்சத்தில் இருக்கார். இப்போ ஆண்டவர் என் கூட தான் இருக்கார், தேவனுக்கு எனக்கு உறவு இருக்கு, நான் தேவனோட பிள்ளை என்ற இந்த சத்தியத்தின் அறிவில் வேரூன்றுகிறது மூலம் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையின் சுபாவம் உடையவனாக என்ன செய்ய நட, தேவனுடைய பரிசுத்த சுபாவத்தில் நட, தேவனுடைய அந்த அன்பின் வழியில் நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் சொல்லுகிறார். இந்த சத்தியங்களை என்ன செய்ய ஒரு ஷூவை போல் அணிந்து கொண்டு என்ன செய், தேவனுடைய வார்த்தை காட்டும் அந்த பரிசுத்த பாதையில் என்ன செய் வாழு, தேவனுடைய பிள்ளையை போல் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுபாவம் உடையவர்களாக இந்த உலகத்தில் என்ன செய் வாழ்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது, அதை தான் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அது திரும்பவும் உங்களுக்கு சிறியதாக நினைப்பூட்டுகிறேன்.
பாருங்கள் 1 பேதுரு. இப்படி தேவனோட வார்த்தையின் சத்தியத்தில் நம்ம நடக்கும்போது, தேவனோட பரிசுத்த பாதையில் நடக்கும்போது அது என்ன பண்ணுது நமக்கு? பாருங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் இப்பொழுது 15வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தியங்களில் நம்ம நடக்கும்போது, தேவனோட பிள்ளைகளாய் அவரோட பரிசுத்த சுபாவத்தில் இந்த உலகத்தில் வாழும்போது என்ன ஆகுது? பிறர் நம்மளை பார்க்குறாங்க, என்ன இவர்கள் வேறு விதமாக நடக்கிறாங்களான்னு. நம்மளை போல் இவங்க வாழலையே, நம்முடைய இச்சைகளின்படி நம்ம இஷ்டப்படி வாழ்கிறோம். ஆனால் இவங்க ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய அந்த பரிசுத்த பாதையில் நடக்கிறாங்களே, இவங்க வேறு விதமாக இருக்குது இவங்க சுபாவங்கள் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது, நம்ம இப்படி தேவனோட வார்த்தையில் நடக்கிறத பார்க்கும்போது என்ன ஆகுது? அவங்க நம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிறவர்களாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுது? இப்போ பிறரோடு நம்ம சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகுது. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்து மாறுகிறது. அப்போது தேவனோட வார்த்தையின் சத்தியத்தில் தேவனுடைய அந்த ஒரு பிள்ளையாய், தேவனுடைய அந்த பரிசுத்த இந்த அன்பின் சுபாவத்தில் வாழும்போது என்ன அது தேவனை அறியாத ஜனங்களுக்கு நம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வாய்ப்புகளை உண்டாக்குது. அது பிறர் நம் மூலமாக தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாசலை என்ன செய்யுது? திறக்குது என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடுத்த போராயுதத்தை குறித்து, ஆவிக்குரிய போராயுதத்தை குறித்து இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அப்போது பாருங்கள், இது வரைக்கும் சத்தியம் என்னும் பெல்ட்டை குறித்து தியானித்து விட்டோம். நீதி என்னும் அந்த மார்க்கவசம், இருதயத்தை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசத்தை பார்த்து விட்டோம். அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் கால்களிலே தொடுக்கிற அந்த பாதரட்சியை குறித்து பார்த்து விட்டோம். இப்போ அடுத்தது தேவ பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய போராயத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்னது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்னி யாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம கற்றுக்கொள்ள போகிற அடுத்த ஆவிக்குரிய போராயுதம் என்னது? கேடகம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ராஜாக்களின் நாட்களில் இந்த ரோமர் சாம்ராஜ்யம் அதெல்லாம் ராஜாக்கள் ஆண்ட காலங்கள். அப்போ அந்த காலத்தில் உள்ள போர் வீரர்கள் போர் செய்யும் போது என்ன செய்வாங்க? தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு எதிரியினுடைய அந்த வாள் அல்லது அம்புகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ரோம போர் வீரர்கள் என்ன செய்வாங்களாம்? பெரிய இந்த வீட்டு கதவு போன்ற ஒரு பெரிய ஒரு கேடகத்தை என்ன செய்வாங்களாம்? பிடித்து நிற்பாங்களாம். அப்போது எதுக்கு பிடித்து நிற்பாங்களா? அந்த காலத்தில் அந்த ராஜாக்களின் ரோமர்கள் அந்த அந்த நாட்களில் யுத்தங்களில் என்ன நடக்குமா? எதிரிகள் என்ன பண்ணுவாங்களாம் பாருங்கள், அம்புகளை அவைகளை தீ மூட்டி அக்னி நிறைந்த அம்புகளை எதிரியின் மேலே என்ன செய்வாங்களாம்? எய்வாங்களாம். எதுக்கு? எதிரியை அழிப்பதற்கு. ஏன்னா பாருங்கள், வெறும் அம்பு எய்கிறத காட்டிலும் தீப்பற்றி எரிகிற அந்த அம்பை எரியும் போது அது அதிக சேதத்தை எதிராளிக்கு என்ன செய்து உண்டாக்குது. அப்போது அப்படிப்பட்ட யுத்த சூழ்நிலையில் தான் இந்த ரோம போர் வீரர்கள் போரிட்டார்கள். அப்போது இப்படிப்பட்ட மோசமான தாக்குகிற அம்புகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக தான் அவர்கள் என்ன செய்வாங்களாம்? பெரிய கதவு போன்ற ஒரு பெரிய என்ன செய்வாங்களாம்? கேடகத்தை வைத்திருப்பாங்களாம். அப்போ அந்த கேடகத்தை அவர்கள் பிடித்திருக்க வரைக்கும் பாருங்கள், எதிராளி எத்தனை அம்புகளை எய்தாலும், எத்தனை எதிராளிகள் தங்களுடைய வாளால் தாக்க வந்தாலும் இந்த போர் வீரன் என்ன செய்யலாம்?
அந்த கேடகத்துக்கு பின்பாக பாதுகாப்பாக என்ன செய்யலாம், நின்று கொண்டு அவன் என்ன செய்யலாம், முன்னேறி யுத்தங்களை என்ன செய்யலாம். அப்போது இந்த கேடகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அதனால தான் இந்த வசனத்தில் போட்டிருக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை என்ன செய்யுங்க, பிடித்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் விசுவாசம் என்னும் கேடகம் ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஏன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம ஏற்கனவே பார்த்து வர்றோம் இந்த மற்ற போராயுதங்கள், சத்தியம், நீதிமான் என்னும் அந்த அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இப்போ நமக்கு தேவனோடு உறவு உண்டாயிருக்கு, தேவனிடத்தில் சமாதானம் இருக்குது என்னும் அந்த ரட்சிப்பு, அந்த ஆசீர்வாதங்கள், இப்படி இந்த தேவனோட வார்த்தையின் இந்த சத்தியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம அதை சுதந்திரிக்கிறோம், எல்லாம் விசுவாசத்தின் மூலமாக தான். பாருங்கள் எபேசியர் 2:8 சொல்லுது பாருங்கள். எபேசியர் 2:8 இப்படி சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போது பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படுகிறதே எப்படி? விசுவாசத்தின் மூலமாக தான். அப்போது தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிற அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம விசுவாசத்தின் மூலமாக தான் என்ன செய்கிறோம், சுதந்திரித்து கொள்ளுகிறோம். அப்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த விசுவாசம் எப்படி இருக்குதா, நம்மை பிசாசி நம்மேல் எய்யும் அந்த அக்னி ஆஸ்திரங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஒரு கேடகமாக என்ன செய்கிறது, இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு போவோம். பாருங்கள், எப்படி விசுவாசம் நம்மை பிசாசு செய்யும் அந்த பொல்லாத அக்னி ஆஸ்திரங்கள் எப்படி நம்மை பாதுகாக்கிற ஒரு கேடகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வதற்கு பாருங்கள், இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட அந்த சம்பவத்துக்கு போய் நம்ம பார்ப்போம். பாருங்கள், மத்தேயு, எல்லாரும் செல்வோம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் இப்பொழுது 4ஆம் அதிகாரம், இப்பொழுது 3வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன், அதாவது பிசாசு பேரே பாருங்கள், வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். அவன் பேரே என்னதான், சோதனைக்காரன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பிசாசு என்ன பண்ணுறான், இயேசுவை சோதிக்கும்படி வருகிறான். என்ன சோதனை? இயேசுவை எப்படி முதலாம் ஆதாம அவனுக்குள்ளே பாவ சோதனையை விதைச்சி எப்படி அவனை பாவத்துக்குள்ளே விழ வச்சானோ, அதே போல் இங்கே 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாம் ஆதாம பாவத்தில் விழ வச்ச மாதிரி இவரையும் எப்படியா பாவத்தில் விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சோதனைக்காரன் என்ன செய்கிறான், இயேசுவை என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அப்போது இவனோட சோதனை எப்படிப்பட்டது? அது ஒரு அக்னி ஆஸ்திரத்தை போல, எப்படி ஒரு அம்பு தீப்பற்றி எரிகிற அந்த அம்பு, அது எப்படி ஒரு எய்யும்போது அது எதிராளி போய் தாக்கி எப்படி அவனோட வாழ்க்கையை அவனை அழிக்கிறதோ, அதே போல் பிசாசு கொண்டு வரும் இந்த பாவ சோதனைகள் எப்படிப்பட்டது? இது அழிவுக்குரிய தன்மை உடையது. பாருங்கள், அதை தான் நம்ம ஆதியாக 3லே பார்க்குறோம். ஏவாள்கிட்ட தந்திரக்காரனாய் பிசாசு பேசி அவர்களை பாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட வைத்து பாருங்கள் பாவத்தில் விழ வைத்து அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்றான். அப்போது பிசாசனுடைய பாவ சோதனைகள்லாம் எப்படிப்பட்டது? ஒரு அக்னி ஆஸ்திரத்தை போல் இருக்குது, ரொம்ப பொல்லாதது அது. அப்போது அதனால தான் போட்டிருக்கு பாருங்கள், எபேசியர் 6:16 பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரம். அப்போ பாருங்கள், பிசாசு பேரே என்ன தான், பொல்லாங்கன். இங்கே மத்தேயு 3 அவனுக்கு பேர் சோதனைக்காரன். எப்படிப்பட்ட சோதனைக்காரன்? அங்கே மத்தேயு 6:16 போட்டிருக்கு, அவன் ஒரு பொல்லாங்கன், பொல்லாதவன். அவனோட வேலையை நம்மளை என்ன செய்யணும், அழிக்கணும். அப்போது இங்கே இயேசுவை அழிக்கும்படி என்ன செய்கிறான், அவனோட பாவ சோதனைகளை இயேசுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், கொண்டு வர்றான்.
ஆனால் ஏசு என்ன பண்ணுறாரு, எங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை நினைஞ்சுறாரு, தூக்கி பிடிக்கிறார். விசுவாசம் எப்படி வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன செய்யுது வருது. நான் உங்களுக்கு ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே என்ன செய்யும்? வரும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே விசுவாசம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறோம். விசுவாசமே தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் என்ன செய்து வருது. அப்போது அதனால தான் பாருங்கள், இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தில் சோதனைக்கார அவனுடைய அழிவுக்குரிய அந்த அக்னி அஸ்திரமாகிய பாவ எண்ணங்களை இயேசுக்குள்ளே வந்து விதைக்க முயற்சிக்கும் போது இயேசு என்ன பண்ணுறாரு, தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலம் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்கிறார்? தூக்கி பிடித்து அவனுடைய பொல்லாத அம்புகளை என்ன செய்கிறார்? அவித்து போடுகிறார். சொல்கிறார் பாருங்க, பிசாசு அவரை சோதிக்க முயற்சி பண்ணும்போது இயேசு உடனே பதில் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தேவனோட வார்த்தை சொல்லுகிற அதை பேசி பிசாசை என்ன செய்கிறார்? மேற்கொள்ளுகிறார். அதாவது விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்கிறார்? தூக்கி பிடித்து அந்த பிசாசனுடைய அந்த அக்னி அஸ்திரங்கள் இவரை பாதிக்காதபடிக்கு அந்த கேடகத்தை தூக்கி பிடித்து பாருங்க, பிசாசை அங்கே என்ன செய்கிறார்? மேற்கொள்ளுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் விசுவாசம் என்னும் கேடகம் என்று பார்க்கிறோம் பாருங்க. இதை தான் அங்கே எபேசியர் 6:16 வாசிக்கிறோம். இயேசு எப்படி வார்த்தையை பேசி அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிச்சி அந்த பிசாசனுடைய அக்னி அஸ்திரம் அவித்து போடுகிறாரோ, இன்றைக்கு நாமும் அப்படி தான் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, பிசாசனுடைய ஒரு முக்கியமான ஆயுதம் என்னது? அவன் குற்றப்படுத்துகிற. அவன் சொல்லுவான், நீங்கள் கடந்த காலத்தில் அன்னைக்கு அப்படி இப்படிலாம் பாவம் பண்ணிய, அப்போது இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இந்த தேவை இருக்குது, இந்த வாழ்க்கையில் உன் வியாதி இருக்குது, இதன் நடுவில் ஆண்டவர் உன்னை எப்படி சோமாக்குவார்? இந்த வியாதியை உனக்கு தண்டனையாக தான் வந்திருக்கு, அப்போது இந்த தண்டனையை அனுபவி அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை அவன் குற்றப்படுத்துவான். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்? வாயை திறந்து தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும், சொல்லணும். எபேசியர் 1:7 சொல்லுகிறது போல, தேவனுடைய கிருபையின் ஐசுரியத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு அவருக்குள்ள என்னது உண்டாயிருக்கிறது. ஏசாயா 53:5 சொல்லுகிறது போல, என்னுடைய மீறுதலும் தம் இயேசு காயப்பட்டு என்னுடைய அக்கிரமத்தை அவர் நொறுக்கப்பட்டிருக்காரு. அப்போ எனக்காக இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் என்ன செய்ய மாட்டேன்? தண்டனை அனுபவிக்க மாட்டேன். நான் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவனாய் இருக்கிற எனக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ரோமர் 8:1 சொல்லியிருக்கிறதே என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? இப்படி தேவனோட வார்த்தையை பேசி பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன செய்யணும்? தூக்கி பிடிச்சி விசுவாசம் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அவனுடைய அக்னி ஆஸ்திரங்களை என்ன செய்யணும்? அவித்து போடணும். அப்போ இப்படி தேவ பிள்ளைகளே, நாம் தேவனோட பிசாச அவனுடைய அக்னி ஆஸ்திரம் நிறைந்த அந்த பாவ சோதனைகளை கொண்டு வரும்போது, அவனுடைய அந்த பலவீனத்தின் எண்ணங்களை கொண்டு வரும்போது, அவனுடைய அந்த பயத்தின் எண்ணங்களை கொண்டு வரும்போது, கலக்கத்தின் எண்ணங்களை கொண்டு வரும்போது, இப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை பேசி தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகும் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிச்சி பாருங்க, இப்படி தூக்கி பிடித்து பிசாசினுடைய அந்த அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போட்டு அவனோட பாவ சோதனைகளை மேற்கொள்ளணும். அவனுடைய பயத்தின் எண்ணங்களை மேற்கொள்ளணும். அவனுடைய பலவீனத்தின் எண்ணங்களை என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். இப்படி செய்யும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில இழப்புகளை வேதனைகளை கொண்டு வராதபடி நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யலாம்? பாதுகாத்து கொள்ளலாம். எப்படி பாதுகாத்து கொள்வது? நீங்கள் தேவனோட வார்த்தையை பேசுகிற மூலம் விசுவாசம் கேடகத்தை என்ன செய்யணும்? தூக்கி பிடிக்கணும். இயேசுவை போல என்ன செய்யணும்? தூக்கி பிடிக்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் இந்த வார்த்தையின் சத்தியங்களை தொடர்ந்து அடுத்த வாரம் தொடருவோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தின்படி இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நீங்கள் இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி
ஒருவேளை நீங்கள் முழங்கால் படியிட முடிந்தால் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் பிசாசு கொண்டு வரும் அந்த அழிவுக்குரிய அந்த பாவ சோதனை, அந்த அக்கினி ஆஸ்திரங்களை நீங்கள் அவிழ்த்து போடுங்கள், மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாளில் கற்றுக் கொடுத்தீர்கள். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை அழிவிலிருந்து காக்கப்படும். இந்த விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்து கொள்ளும் போது நீங்கள் அழிவிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இழப்புகள், வேதனைகள் வராதபடி உங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படுது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீங்களே ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையின் சத்தியங்களின் அறிந்து கொள்ளும்படி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கப்பா. எல்லாரும் பரிசுத்த ஆவியினா உள்ளான மனுஷன் பலனடைந்து இந்த வசனங்கள் உடைய பிள்ளைகளோட இருதயத்தில் பதியட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஓ ஹல்லேலூயா. இதை அறிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியவர்களுக்கு தந்தருளுவீராக. தெளிவு உண்டாகட்டும், இந்த வசனத்தை குறித்த ஒரு தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் இந்த வார்த்தையினால் உண்டாகிற ஞானம் உம்முடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையை கடந்து போகிறாங்க. அநேகர் பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வழியே கடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த கேட்ட வார்த்தையின் மூலம் அவர்களுடைய நெருக்கங்கள்லது எப்படி விடுதலை அவர்கள் அனுபவிக்கலாம் என்ற அந்த தேவ ஞானம் அவர்களுக்கு உண்டாகி ஆண்டவரை ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து ஆண்டவரை பேசி விசுவாசம் என்னும் கேடத்தை தூக்கி பிடித்து அதன் மூலம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் எல்லா நெருக்கங்களையும் வேதனைகளையும் மேற்கொள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரம் அவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு எப்படி விசுவாசம் என்னும் கேடத்தை தூக்கி பிடிப்பது என்ற அந்த வாழ்க்கையில் செயல்படும் ஞானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய வழிநடத்தல் உண்டாகட்டும். அவர்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிசாசு கொண்டு வரும் நெருக்கங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுறது மட்டும் இல்லை, ஒருவேளை நெருக்கங்களில் ஏற்கனவே இருந்தால் அதை மேற்கொள்ள, அதன் மேல் ஜெயம் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் உதவி செய்வீராகப்பா. தேவனுடைய வார்த்தையின் மூலம் உடைய பிள்ளைகள் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொள்ளட்டும். அந்த நெருக்கத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. அந்த வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அவர் சரீரத்தில் சுகம் உண்டாகி எழுந்து நடக்கட்டும். அவருடைய வியாதி படுக்கை மாறி சுகமும் ஆரோக்கியமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கடன் பிரச்சனையால் உண்டான அந்த வெட்கத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரை தப்பிப்பதற்கான அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின் மூலம். நாளில் நீர் இப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். கடன்காரர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்வீராக. கடன்களை கட்டுவதற்கான வருமானம் உண்டாக கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை காணச் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.